தமிழ்மொழி கதையொலியில் இணைந்து கதை கேட்க விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் 2 குட்டி குட்டி கதைகளை கேட்கலாம். அதுலேருந்து நமக்கு தேவையான நீதிகளை எடுத்துக்கலாம். வாங்க கதை கேட்கலாம். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் என்னென்ன தகுதிகள் தேவை? இவைகளை வளர்த்து கொள்வது எப்படி? இனி எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்படியெல்லாம் குரங்கு, மான், ஆடு, ஆமை மற்றும் நத்தை போன்ற விலங்குகள் எல்லாம் ஒன்றிணைந்து விவாதித்து கொண்டிருந்த நேரம் அது காட்டுல. இவைகள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்த மயில் பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தது. விவாதம் தான் சென்று கொண்டிருந்ததை தவிர கூட்டத்தில் பங்கேற்ற விலங்குகளுக்கோ ஒன்றுமே தெரியல. ஏதோ ஒப்பிற்காக ஒன்றுக்கொன்று புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தன. நேரம் வேறு சென்று கொண்டிருந்தது. ஆனால் கூட்டத்தில் இருந்த விலங்குகளோ ஒன்றுமே புரிந்து கொள்ளாததை போல் எங்கோ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. பார்த்தது மயில் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்பதை போல் ஒரு முடிவுக்கு வந்தது. இவைகளுக்கு எதையும் சொன்னால் புரியாது, செய்து காட்டினால்தான் புரியும் என்பதை போல் உடனே மனதிற்குள் ஒரு சிறு செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டது. ஆம், தீவிரமாக விவாதித்து கொண்டிருந்த நத்தையை தூக்கி தன்னிடம் இருந்த ஒரு சிறு கண்ணாடி குடுவைக்குள் போட்டுக்கொண்டது. அது மட்டுமல்ல, கையில் இருந்த மூடியால் காற்று புகாதவாறு குடுவையை போட்டு நன்றாக அழுத்தி மூடியும் விட்டது. குடுவைக்குள் போன நத்தையோ ஆ ஓ என்றெல்லாம் கத்தியது. என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ காப்பாற்றுங்கள் என்பதை போன்று தன்னுடைய உடலை இப்படியும் அப்படியுமாக ஆட்டியது. ஓரிரு நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. இனியும் விட்டால் நத்தை இறந்துவிடும் என்ற முடிவிற்கு வந்தன மயில் தன் கையில் இருந்த குடுவையின் மூடியை திறந்து உள்ளே இருந்த நத்தையை வெளியே எடுத்து போட்டது. மூடியை திறந்ததுதான் தாமதம். அப்பாடா என்றவாறு தோபுக்கென்று வெளியே வந்து முதலில் நன்றாக காற்றை சுவாசித்தது அந்த நத்தை. 2 அல்லது 3 நிமிடங்கள் சென்றிருக்கும். நத்தை தன்னை முழுவதுமாக ஆசுவாசப்படுத்தி கொண்ட பின் மயில் பேசத் தொடங்கியது. நத்தையாரே, கண்ணாடி குடுவைக்குள் நான் உங்களை போட்டு அடைத்த பின் உங்களின் மனம், உடல், எண்ணம், தேவை, ஆழ்மன சிந்தனை இவைகளெல்லாம் எதை பற்றி சிந்தித்தன? எதை நோக்கி சென்றன? உங்கள் குடுவை அனுபவத்தை கொஞ்சம் சொல்லும் அப்படின்னு மயில் கேள்வியை கேட்டது. என்ன மயிலாரே, இப்படி கேட்டுவிட்டீர்? காற்றே துளியும் இல்லாத குடுவையில் என்னை போட்டு அடைத்து வைத்து விட்டீரே. அந்த கொடுமையான நேரத்தில் என் உடல், மனம், எண்ணம் எல்லாம் எதை பற்றி சிந்திக்கும்? ஒரே ஒரு துளி காற்றை பற்றித்தானே சிந்திக்கும். வேறு விஷயங்களில் என் மனம் எப்படி செல்லும் அப்படின்னு பதில் சொல்லுச்சு நத்தை. தான் சொல்ல வந்த விஷயத்தையே நத்தை சொன்னதால் மயிலுக்கு மகிழ்ச்சியோ இன்னும் அதிகமாயிடுச்சு. பார்த்தீர்களா சக நண்பர்களே, குடுவையில் சிக்கிய நத்தையின் மனமானது வேறு விஷயங்களை பற்றி எண்ணாமல் எப்படி ஒரே ஒரு துளிக்காற்றை பற்றி மட்டும் எண்ணியதோ, அதனைப் போலவே நீங்களும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால், புதிய சரித்திரங்களை படைக்க வேண்டுமென்றால், நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டுமே எண்ணுங்கள். அப்போதுதான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு மயில் சொல்லி முடித்தது. அனுபவ பாடத்தை நேரடியாக தெரிந்து கொண்ட சக விலங்குகளோ சாதிக்க வேண்டும் என்ற வெறியோடு கூட்டத்தை விட்டு வெளியே வந்தன. இந்த கதை நம் லட்சியத்தில் முன்னேறி போகணும்னா நாம மூச்சு போல லட்சிய சிந்தனையிலேயே நாம இருக்கணும். அதை நிறைவேறவும் நாம செயல்பட துணியணும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது ஒரு குட்டி கதை. ஒரு சின்னஞ்சிறு காட்டு பகுதியில மயில் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த மயிலின் எண்ணம், நடவடிக்கை, அன்றாட பணிகள் எல்லாம் சராசரி ஒரு மயிலுக்குள்ளதாகவே இருக்காது. ஆம், பேச்சிலே ஆணவம் இருக்காது, பண்பாடும் எளிமையும் இருக்கும். தன்னுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றிலும் தன்னம்பிக்கை இருக்குமாறு பார்த்துக்கொள்ளும். யாரையும் தாழ்த்தி பேசாது. நேரம் கிடைத்தால் போதும் எல்லோரையும் உயர்த்தியே பேசும். இப்படி உயர்ந்த எண்ணங்களையும் பல தகுதிகளையும் உடைய இந்த மயிலானது ஒரு நாள் மாலை நேரத்துல தன்னந்தனியா யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருந்துச்சு. ஆண்டவா, நான் உனக்கு என்ன கெடுதல் செய்தேன்? ஏன் என்னை இப்படியெல்லாம் நிந்தனை செய்கின்றாய்? ஐயோ, நான் தோற்றுவிட்டேனே. என்னுடைய எதிர்காலம் என்னவாகும்? இனி என் வாழ்க்கை பாதையே மாறிவிடுமோ? வேலை நான் முன்னேற மாட்டேனோ என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே அழுதது. இந்த மயிலின் அழுகை சத்தம் அந்த பக்கமாக வந்த ஒரு புள்ளிமானின் காதுகளில் விழுந்துச்சு. புள்ளிமானும் மயிலும் ஒன்றுக்கொன்று அறிமுகமான நண்பர்கள். ஆனாலும் இரண்டிற்கும் அவ்வளவு நெருக்கமில்லைதான். என்றாலும் மயிலின் அழுகையை பார்த்து கொண்டு புள்ளிமானால் சும்மா இருக்க முடியவில்லை. எல்லோரிடமும் தன்னம்பிக்கையோடும் உயர்வான எண்ணத்தோடும் பேசுகின்ற மயிலுக்குமா பிரச்சனை அப்படின்னு நினைச்சவாறே நேராக மயிலின் அருகில் சென்றது. அதனுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடித்தது. அதனை கட்டிப்பிடி
பிடித்து ஆறுதல் கூறியது. அது மட்டுமல்ல, கூடவே அழுகைக்கான காரணத்தையும் அன்போடு கேட்டது. புள்ளிமானின் ஆறுதலோ மயிலிற்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. வாருங்கள் வாருங்கள் புள்ளிமான் நண்பரே, என்னை மதித்து எனக்கு ஆறுதல் கூறியமைக்கு நான் எப்படி தங்களுக்கு நன்றி சொல்வதோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே புள்ளிமானையே ஒரு வினாடி சோகமா உற்று பார்த்தது மயில். வேறொன்றுமில்லை புள்ளிமான் நண்பரே, நான் நாட்டியத்தில் ஈடுபாடு மிக்கவள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அருகிலுள்ள ஒரு காட்டில் வருடா வருடம் தொடர்ந்து நடன போட்டியானது நடைபெற்று வருகின்றது. இவ்வருடத்திற்கான சிறந்த நடன விருதினை எப்படியாவது நான் பெற வேண்டும் என்பதை நான் 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு செய்திருந்தேன். அது மட்டுமல்ல, இதையே என்னுடைய லட்சியமாக வைத்தும் உழைத்தேன். விடாமுயற்சியோடு செயல்பட்டேன். நேரம் காலம் தெரியாமல் என் முழு திறமையையும் இதில் பயன்படுத்தினேன். ஆனால் புள்ளிமான் நண்பரே அப்படின்னு சொல்லி அழுதது. விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நேற்று நடைபெற்ற அந்த நடன போட்டியில் நான் தோற்றுவிட்டேன். இதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியவாறு மீண்டும் விசுக்கென்று அழத் தொடங்கியது. புள்ளிமானிற்கு மயிலின் அழுகைக்கான காரணம் புரிந்துவிட்டது. அடச்சி, இதற்காகவா இத்தனை நேரம் அழுதாய் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புள்ளிமான் மயிலை பார்த்து, என் அன்பு மயில் நண்பரே, உங்களின் அழுகைக்கான காரணத்தை கேட்டால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. என்றாலும் உங்களின் தனிப்பட்ட உணர்வில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இதுவரையில் லட்சியம் என்பதே இல்லை என்பவர்கள்தான் அழ வேண்டும், சோகமாக இருக்க வேண்டும். தவிர வாழ்க்கையில் லட்சியத்தை அடைய முடியவில்லையே என்பதற்காக யாரும் உன்னை போல் அழுது கொண்டிருக்க மாட்டார்கள். உண்மையான லட்சியவாதிகள் தோற்றதாக இதுவரையில் வரலாறு இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய். எதிர்காலத்தில் உன் லட்சியம் நிறைவேற என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு புள்ளிமான் புறப்பட்டு போனது. இந்த கருத்தை கேட்டதுதான் மயிலின் முகத்தில் அப்போதே வெற்றி பரவசம் வீசத் தொடங்கியது. என்னங்க, 2 கதைகளையும் கேட்டீங்களா? 2 கதைகளுமே நமது லட்சியத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் தளர்ந்து விடவும் கூடாது. லட்சியத்தை அடையும் வரை அந்த லட்சியத்தின் பயணத்தில் ஒரே மூச்சாக பயணம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.